இன்றைக்கி டே 3 ஆஃப் ஸ்கூலு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சோயா 65 தாங்க. இது வந்து இந்த சின்ன சோயா சங்க்ஸு. இதில் 65 மசாலா போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது பாப்பாவுக்கு முட்டை பொரியல் பிடிக்கும், அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். இப்போ அதே கடாயிலே போட்டு அவளுக்கு முட்டை பொரியலை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக தாங்க பண்ணேன். இவனுக்கு இந்த சைட் ரெடி ஆயிடுச்சு. சாதம் ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு லெமன் ரைஸ் தான். இது என்னோடய மெனு இல்லைங்க, அவங்களோட மெனு தான். என்னடா டெய்லி வெரைட்டி ரைஸாக போடுறேன்னு நினைக்காதீங்க, அவனுங்க சொல்கிறது தான் நான் செய்கிறேன். நம்மளுக்கு தேவை டிஃபன் பாக்ஸ் காலியாக வரணும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ இது பெட்டர் தான். வீட்டில் இருக்கிறப்ப ரசம் சாம்பார் குழம்புலாம் கொடுத்துக்கலான்ட்டு இதை ஃபாலோ பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், வைப்ஸ் எடுத்து இவ தொடச்சிட்ருக்கா. பவுட்ரு வந்து பட்டுருச்சாமா, அதனால் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா. இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். லாஸ்ட் மினிட்ல ஏதாவது யூனிஃபார்மில் சிந்திச்சுன்னா நம்மளுக்கு வாஷ் பண்ண தேவையில்லை, இப்படி வச்சு தொடச்சிக்கலாம். வழக்கம் போல் அவளையும் தொடச்சி விட்டாச்சு. இப்போ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுற டைம் வந்துடுச்சுங்க. எல்லாம் அவங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு கட்டியாச்சு. இன்றைக்கி நிலா குட்டிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து சோயா தான். ஏன்னா அவளுக்கு சோயா வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட தான் பிடிக்கும், அதனால் சோயா. எப்போதுமே நட்ஸு இந்த கிரேப்ஸ்லாம் மேண்டேட்ரியாக எடுத்துகிட்டு போயிடுவா. ஒரு ஜங்க்கு ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவா. ரெடி ஆயாச்சு, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன மெனுன்றதை சொல்லுங்கள். டூடல்ஸ்.